தேவனிடத்துல போர் செய்யக்கூடாது. தேவனிடத்துல இரக்கத்துக்காக கெஞ்சலாம், தேவனிடத்துல தயவுக்காக கெஞ்சலாம், தேவனிடத்துல கிருபைக்காக செய்யலாம். ஆனா தேவனிடத்துல என்ன பண்ணாத, போர் செய்யாத. சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தை பாரு, அந்த குடும்பம் எவ்வளவு நல்லா இருக்குது, என் குடும்பமும் இப்படி இருக்குது. அந்த கணவனை பாருங்களேன், அந்த கணவன் எவ்வளவு நல்லா இருக்கிறாரு, அந்த குடும்பம் அந்த அவரு எல்லாமே கேட்டா வாங்க, எனக்கும் வந்து இப்படி மாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி தேவனோட என்ன பண்ணாத, போர் செய்யாத. உனக்கு கிடைத்தது தேவன் கொடுத்தது. எந்த காரியமும் போர் செய்யக்கூடாது. எனக்கு ஏன் இந்த மனைவியை கொடுத்தீங்க, எனக்கு ஏன் இந்த பிரச்சனையை கொடுத்து வச்சிருக்கிறீங்க, போர் செய்யாத. தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு, தேவனுக்கு தெரியும். எனக்கு ஏன் இந்த பிள்ளைங்களை குட்டு வச்சிருக்கிறாரு, அந்த பிள்ளைங்க பாரு எவ்வளவு ஞானமா இருக்குது, எவ்வளவு அழகா படிக்குது, எவ்வளவு கீழ்ப்படிதலா இருக்குது, எனக்கு வந்து வாசிருக்க சொல்லாதீங்க. தேவனிடத்துல சொல்லாதீங்க. அவர் என்ன முட்டாள் அல்ல, அவர் முட்டாள் இல்ல, அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சர்வ ஞானி. உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியும். இன்னைக்கு வேணா அது உங்களுக்கு தீமையா இருக்கலாம்.